Harry Potter and the Order of Phoenix, Chapter 14, Part 1, Percy and Padfoot. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துருமா, சாட்டர்டே வந்துடும், வீக்கெண்டு. ஹாரி தான் ஃபஸ்ட் ஆளாக எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்பானா. அவனுக்கு வந்து இந்த வீக்கெண்டே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக டெரிபிளாக தானே போயிருக்கு. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக் கிளாஸ் ரொம்ப நேரம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு அவனுக்கு இந்த ஹோல் வீக்கே. அவன் எந்திரிச்சிட்டு பெட்லேருந்து எந்திரிச்சிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கேர்ஃபுல்லாக அவனோட பேக்கை ஓப்பன் பண்ணி குவில்லை பார்ச்மெண்ட்டை எடுத்துகிட்டு கீழே டார்மிட்டரியிலேருந்து கீழே காமன் ரூமுக்கு போயிடுவான். எல்லோரும் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் மட்டும் காமன் ரூமுக்கு போய் அவனோட ஃபேவரேட்டான ஆம்ச்சா இருக்குல்ல, அந்த ஃபயர் பிளேஸ் பக்கத்தில் இருக்கும்ல, அங்கே போய் உக்காந்துப்பான். இங்கு பாட்டில் ஓப்பன் பண்ணி குள்ளே அதில் டிப் பண்ணிவிட்டு பார்ச்மெண்ட்டில் வைப்பானா. அவன் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருப்பான். அவனுக்கு வந்து என்ன எழுதுறதுனே தெரியாது. இப்போ தான் அவனுக்கு ரான் அண்ட் ஹெர்மாயினியோட சுச்சுவேஷனே புரியும். பிகாஸ் லாஸ்ட் சம்மர் ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருமே ஹாரிக்கு ஒழுங்காகவே லெட்டரில் எதுவுமே சொல்லலைன்னு இவன் பயங்கரமாக அவங்க மேலே கோவப்பட்டான்ல. இப்போ அவனும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கான். அவனுக்கும் லெட்டரில் என்ன எழுதுறதுனே தெரில. ஏன்னா இந்த லெட்டரை வந்து அவன் சீரியஸ்க்கு எழுத போகிறான். யாராவது அதை நடுவில் ஹெட்விக்கை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுவாங்க, லெட்டரை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரியக்கூடாது இவன் என்ன எழுத போகிறான்றது. ஸோ அதனால் பார்த்து தானே எழுதணும். ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருப்பான். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து தான் அவன் எழுத ஆரம்பிப்பான். டியர் ஸ்னஃபிள்ஸ் அப்படின்னு எழுதுவான். சீரியஸ் பேரை ஸ்னஃபிள்ஸ்ன்னு எழுதுவான். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு வீக் ரொம்ப ரொம்ப மோசமாக போச்சு. இன்றைக்கி வீக்கெண்ட் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு புது டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் த டார்க் ஆர்ட்ஸ் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க பேர் ப்ரொஃபஸர் அம்ரிட்ஜ். அவங்க உங்கள் அம்மா மாதிரியே ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. இந்த லெட்டரை நான் எதுக்காக எழுதுறேன்னா, லாஸ்ட்டு சம்மர் எனக்கு என்ன நடந்துச்சோ அது நேற்று நைட்டு அம்ரிட்ஜ் கூட டிடென்ஷனில் இருந்தபோதும் நடந்தது. நாங்கள் எல்லாருமே எங்களோட பிக்கஸ்ட் ஃப்ரெண்டை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். அவர் எப்படா திரும்ப வருவாருன்னு இருக்கோம். சீக்கிரமாக எனக்கு திரும்ப லெட்டர் போடுங்க, பெஸ்ட் ஹாரி அப்படின்னு அவன் எழுதி முடிச்சுட்டு அந்த லெட்டரை திரும்ப திரும்ப ஒரு 10 தடவை ரீட் பண்ணிகிட்டே இருப்பான். வெளியிலேருந்து யாராவது இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி செக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த லெட்டர் புரியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அதை அவன் வந்து திரும்ப திரும்ப செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பான். அண்ட் அதில் பிக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பான்ல, அது ஹேக்ரிடை தான் அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சீரியஸ் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவன் வேண்டிப்பான். ஏன்னா ஹேக்ரிடோட பேரை வந்து இந்த லெட்டரில் ஓப்பனாக எழுதுனா வெளியிலேருந்து யாராவது பார்த்தாங்கன்னா, ஆமாம் ஹேக்ரிடை வந்து ஹாக்வர்ட்ஸில் காணோம், அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு தேவையில்லாமல் அவர் பக்கம் அட்டென்ஷன் போகும் அப்படின்னு ஹாரி பயந்துட்டு தான் அவரை வந்து அந்த பேரை மென்ஷன் பண்ணாமல் பிக்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். தென் அந்த லெட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக அவுல்ட்ரிக்கு கிளம்புறதுக்காக வேகமாக அந்த போர்ட்ரேட் ஹோல்லேருந்து வெளியில் வருவானா. நீயா இருந்தால் நான் அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருமா. என்னன்னு பார்த்தா நம்ம நியர்லி ஹெட்லெஸ் நிக் இருக்கார்ல, அவர் வந்துட்டுருப்பார். அந்த காரிடாரில் அடுத்து யார் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க மேலே எதையாவது தூக்கி எறியலான்னு பீவ்ஸ் அங்கே பிளான் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு அவர் சொல்வாரா. என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம், நான் போய் பிளட்டி பேரனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர போகிறேன். அவர் தான் இவனுக்கு சரியான ஆள். சியூ ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாரா. பாய் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவன் ரைட்டில் டேர்ன் பண்ண போவானா. இப்போ லெஃப்டில் டேர்ன் பண்ணி அந்த பேசேஜ் வழியாக போயிட்டுருப்பான். ஏன்னா தான் அந்த ரூட் அவுல்ட்ரிக்கு ரொம்ப தூரமாக இருந்தாலும் அதுதான் சேஃபான ரூட். இல்லாட்டி பீப்ஸ் கிட்ட மாட்டிட்டா அவ்வளோதான். ஸோ அவன் அதில் போயிட்டுருப்பானா. அவன் அங்கே போயிட்டுருக்கும் போது ஏதோ ஒன்று ஹாரியோட காலில் ஒரு ப்ரெஷ்ஷு மாதிரி ஏதோ ஒன்று சாஃப்டாக உரசுமா. என்னன்னு பார்த்தா நம்ம மிஸ்ஸஸ் நாரிஸு, ஃபில்ச்சோட பூனை. அது ஹாரியை நல்லா ஒரு மாதிரி ஜட்ஜ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு நல்லா முறைச்சிட்டு அங்கேருந்து வேகமாக வேறு ஒரு ரூட்டில் நடந்து போகுமா. மிஸ்ஸஸ் நாரிஸை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்ல. அது இந்த மாதிரி ஃபில்ச் பண்ண வேண்டிய வேலைலாம் அது இப்படி பார்த்துட்ருக்கும். எல்லாரையும் இப்படி போய் சுற்றி பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நேராக ஃபில்ச்சுக்கிட்ட போய் போட்டு கொடுத்துரும். ஸோ ஹாரி கத்திட்டு இருப்பான். நான் எதுவும் தப்பான விஷயம்லாம் பண்ணலை அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. அந்த பூனை அந்த பக்கம் போயிடும். இவன் வேகமாக அவுல்ட்ரிக்கு போயிடுவான். அந்த ரவுண்டான அவுல்ட்ரி ரூம்குள்ளே எக்கச்சக்க நூற்றுக்கணக்கான ஆந்தைங்கள் உட்காந்துட்ருக்குங்க. இங்கே தான் இருக்கியா, கீழே வா, நான் உனக்கு ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹாரி ஹெட்விக்கை ஸ்பாட் பண்ணோடனே கூப்பிடுவான். ஹெட்விக்கும் பறந்து ஹாரி பக்கத்தில் வருமா. இதில் வெளியில் ஸ்னஃபிள்ஸ்ன்னு போட்டிருக்கு, ஆனால் இதை நீ சீரியஸ்க்கு தான் போய் கொடுக்கணும், ஓகேவா அப்படின்னு அவன் ஹெட்விக்கிட்ட அமைதியாக சொல்வானா. ஹெட்விக்கும் அதோட கண்ணை மூடி திறக்கும், விச் மீன்ஸ் அது புரிஞ்சுக்குச்சு போல் அப்படின்னு ஹாரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான்.
சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு ஹெட்விக்கை தூக்கிட்டு வந்து அந்த ஜன்னல்கிட்ட வைப்பானா. ஹெட்விக் நல்லா பறந்து போகுமா. அது பறந்து போகிற வரைக்கும் ஹாரி அங்கவே நின்று பார்த்துட்டே இருப்பான். ஹெட்விக் வந்து நல்லா பறந்து போய் அதோட அந்த புள்ளி மாதிரி தான் தெரியும். அது வரைக்கும் அவன் அங்கவே தான் நின்றுட்டுருப்பானா. அதுக்கப்புறம் அவன் அங்கே நின்று கீழே ஹாக்ரிடோட குடில் இருக்கும்ல ஹட்டு, அதை பார்த்துட்ருப்பான். அவுல்ட்ரியிலேருந்து ஹாக்ரிடோட ஹட்டு நல்லா விசிபிளாக தெரியுமா. இன்னும் அங்கே யாருமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அவரோட வீட்டில் அங்கே மேலே சிம்னி இருக்கும்ல, அதுலேருந்து எந்த ஸ்மோக்குமே வராது. அப்புறம் ஹாரி அப்படியே அங்கேருந்து ஃபர்பிடன் ஃபாரஸ்ட் இருக்கும்ல, அதையும் பார்த்துட்ருப்பானா. அவனுக்கு அதை பார்க்கும்போது அடுத்து அவன் கியூடிச் விளையாட போகிறான்ல, அதுதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரும். அது ரொம்ப அப்படியே அவனுக்கு சந்தோஷமாக இருக்குமா. அப்போது சடனாக அந்த கேரியேஜை இழுத்துக்கிட்டு இருந்துச்சுல ஒரு ட்ராகன் மாதிரி இருக்கிற ஒரு குதிரை, அந்த நல்ல ரெக்கையெல்லாம் வேற வச்சுருக்கும்ல, அதுங்க எல்லாம் கூட்டமாக அந்த ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டில் அப்படியே மேலே பறந்து லைட்டாக ஒரு மாதிரி ரவுண்ட் அடிச்சுட்டு டக்குன்னு அப்படியே கீழே பறந்து போயிருங்க. ஹாரி அதை ஷாக் ஆகி பார்த்துட்ருப்பானா. அப்போது சடனாக அங்கே அவுல்ட்ரியோட டோர் இருக்கும்ல, அது ஓப்பன் ஆகுமா. என்னன்னு பார்த்தா சோ வந்து நின்றுட்டுருக்கும். சோவோட கையில் ஒரு லெட்டரும் ஒரு பார்சலும் இருக்கும். ஹாய் அப்படின்னு ஹாரி ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவானா. ஓ ஹாய் அப்படின்னு அதுவும் பெருமூச்சு விட்டுட்டே சொல்லிகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் இவ்வளோ சீக்கிரமாக இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். எங்கள் அம்மாவோட பர்த்டே எனக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஞாபகமே வந்துச்சு. அதனால தான் நான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கையில் இருக்கிற பார்சலை காமிச்சிட்ருக்குமா. ஓ ஓகே அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனோட பிரெயின்லாம் சடனாக ஜாம் ஆன மாதிரி ஆயிரும். இப்போ அவனுக்கு சோ முன்னாடி ஏதாவது ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு ஆசையாக இருக்குமா. ஆனால் இப்போ அவன் பார்த்தான்ல அந்த டெரிபிளான விங்குடு ஹார்ஸ், அது மட்டும்தான் அவனோட மெமரியில் இருக்குமா. ஸோ அவனுக்கு என்ன பேசனே தெரியாது. அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஐ மீன் நான் வெதரை சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. ஓ ஆமாம், நல்லா கியூடிச் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நான் இந்த வீக் ஃபுல்லாக வெளியிலவே போகல, நீ வந்தியா என்ன அப்படின்னு சோ கேட்குமா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். சோ அங்கே இருக்கிற ஸ்கூலோட ஆந்தையை எடுத்துக்குமா. அந்த ஆந்தை அதோட ஒத்த காலை தூக்கி காமிச்சிக்கிட்டு இருக்கும் அந்த பார்சலை கட்டுறதுக்காக. ஹே கிரிஃபண்டோருக்கு புது கீப்பரை எடுத்துட்டிங்களா என்ன அப்படின்னு சோ கேட்குமா. ஆமாம், அது என்னோடய ஃப்ரெண்டு ரான் வீஸ்லி தான், உனக்கு அவனை தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்பானா. அந்த டொர்னடோ ஹேட்டர் தானே அப்படின்னு சோ ஒரு மாதிரி கூலாக சொல்லுமா. அவன் நல்லா விளையாடுவானா என்ன அப்படின்னு அது கேட்குமா. ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அவன் ட்ரையோட்டப்போ நான் பார்க்கல, நான் அப்போ டிடென்ஷனில் இருந்தேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. சோ நிமிந்து ஹாரியை பார்க்கும். அந்த அம்பிரிட்ஜ் பொம்பளை ரொம்ப கெட்டவங்களாக இருக்காங்க. நீ உண்மையை சொன்னதுக்காக உன்னை டிடென்ஷனில் போட்டிருக்கு. அவன் அவன் எப்படி இறந்தான்னு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நீ அவங்கள எதிர்த்து நின்னது உண்மையாகவே உன்னை ரொம்ப பிரேவாக காமிக்குது ஹாரி அப்படின்னு சோ சொல்லுமா. ஹாரிக்கு இப்போது அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா பிளட் செல்ஸும் அப்படியே ரேப்பிடாக அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகிற மாதிரி இருந்தது. அப்படியே ஒரு ஃபியூ இன்ச்சஸ் அவன் காற்றுல பறக்கிற மாதிரி இருந்தது. அந்த விங்குடு ஹார்ஸ் பற்றிலாம் இப்போ அவன் சுத்தமாக நினைக்கவே இல்லை. சோ அவனை பார்த்து பிரேவாக இருக்க அப்படின்னு சொன்னது வந்து அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அப்போது ஹாரியும் சோ அந்த ஆந்தையோட காலில் அந்த பார்சலை கட்ட ட்ரை பண்ணிகிட்ருக்கும்ல, அப்போ அவனும் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பானா. அப்போ சடனாக அந்த அவுல்ட்ரி டோர் ஓப்பன் ஆகும். நம்ம ஃபில்ச் இருக்கார்ல, அவர் வந்து நின்றுட்டுருப்பார். அவர் பார்க்குறதுக்கு வேகமாக ஓடி வந்தால் எப்படி இருக்கும், ரொம்ப பெருமூச்சு வாங்குவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஓடி வந்திருப்பார். அவரோட தலையில் வந்து கொஞ்சம் தான் முடியே இருக்கும், கிரே ஹேராக தான் இருக்கும் ஃபுல்லுமே, அதுவுமே களைஞ்சு தான் இருக்கும். கூடவே நம்ம மிஸ்ஸஸ் நாரிஸ் இருக்குல்ல, அதுவும் வந்து நின்றுட்டுருக்கும். அதுவும் வேகமாக ஓடி வந்திருக்கும் போல். முகத்தை நல்லா இவங்க 2 பேரையும் பார்த்து அப்படியே முறைக்கிற மாதிரி வச்சுட்டு நின்றுட்டுருக்குமா. அப்படின்னு ஃபில்ச் அந்த கதவை திறந்துட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பாரு ஹாரியையும் சோவையும் பார்த்து. நீங்கள் எக்கச்சக்கமாக டங் பாம்ஸை ஆர்டர் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு டிப் ஆஃப் வந்துச்சு அப்படின்னு அவர் ஹாரியை பார்த்து முறைச்சிட்டே கோவமாக கத்துவாரா. ஹாரி கேஷுவலாக அவனோட 2 அந்த ஆம் இருக்கும்ல, கையை நல்லா மடக்கி வச்சுட்டு அந்த கேர்டேக்கர் இருக்கார்ல நம்ம மிஸ்டர் ஃபில்ச்சவே இப்படியே உத்து பார்த்துக்கிட்டு இருப்பானா. நான் டங் பாம்ஸை ஆர்டர் பண்ண வந்திருக்கேன், யார் உங்கள்கிட்ட சொன்னது அப்படின்னு அவன் கேட்பானா. சோ ஹாரியையும் மிஸ்டர் ஃபில்ச்சையும் மாற்றி உத்து பார்த்துட்ருக்கோம், அப்படியே முறைச்சிட்டு பார்த்துட்ருக்கோம் ஃபில்ச்சை. எனக்கு சோர்சஸ் இருக்காங்க, சரி நீ என்ன அனுப்ப வந்தியோ அதை ஃபஸ்ட்டு என்கிட்ட கொடு அப்படின்னு அவர் கத்துவாரா. அது போயிடுச்சு, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. இது போயிடுச்சா அப்படின்னு ஃபில்ச் பயங்கர அப்படியே கொடூரமாக முகத்தை வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. ஆமாம் போயிடுச்சு அப்படின்னு ஹாரி காமாக சொல்லிட்டு இருப்பான். அது உன் பாக்கெட்டில் தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஃபில்ச் பயங்கரமாக கத்துவாரா. அவன் அனுப்பிச்சிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு சோ கோவமாக ஃபில்ச்சை பார்த்து சொல்லுமா. ஃபில்ச் இப்போ திரும்பி சோவை பார்ப்பாரு. நீ பார்த்தியா அப்படின்னு அவர் கேட்பாரா. ஆமாம் நான் பார்த்தேன் அப்படின்னு அது பயங்கர அப்படியே ரொம்ப கோவமாக சொல்லும்.
அப்படியே ஃபுல் சோவையும் ஹாரியும் சுற்றி சுற்றி இப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்ருப்பார் பயங்கர கோவமாக. எனக்கு மட்டும் யாராவது இங்கே டங் பாமை வாங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிஸ்ஸஸ் நாரிஸை கூப்பிட்டுட்டு அங்கே அவுட்ரிலேருந்து கோவமாக கிளம்பி போயிடுவார். ஹாரியும் சோவும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு ஹாரி சொல்வானா. நோ ப்ராப்ளம் அப்படின்னு சோ சொல்லிட்டு அதோட முகம்லாம் அப்படியே பிங்க் கலரில் மாறிடும். அது திரும்பி அதோட பார்சலை அந்த ஆந்தையில் நல்லா கட்டிகிட்ருக்கும். நீ டங் பாம்ஸ் எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு அது கேட்குமா. இல்லை அப்படின்னு ஹாரி சொல்வானா. அப்புறம் எதுக்காக நீ இங்கே அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்குன்னு அவர் வந்து சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷோ அந்த ஆந்தையை தூக்கிட்டு விண்டோ கிட்டக்க போய் அதை பறக்க வச்சுட்ருக்குமா. தெரியல அப்படின்ற மாதிரி ஹாரி அவனோட ஷோல்டர் ஆட்டுவான். தென் அவங்க 2 பேரும் சேர்ந்தே அங்கே அவுட்ரிலேருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டுருப்பாங்களா. கேஸ்டிலோட வெஸ்ட் விங்குக்கு போகிற காரிடாரோட என்ட்ரன்ஸ் வந்தோடனே ஷோ ஹாரியை பார்த்து நான் அந்த பக்கம் போகணும் ஹாரி, உன்னை நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுமா. யா சியூ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரியும் அங்கேருந்து கிளம்பி கிரேட் ஹாலுக்கு நடந்து போயிட்டுருப்பானா. அப்போது அவனுக்கு வந்து மைண்டு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஷோ நம்மளை பார்த்து நீ பிரேவாக இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அந்த ட்ரைவிஸார் டோர்னமெண்ட்லேருந்து நம்ம மட்டும் உயிரோடு வந்ததுக்காக அவன் நம்மளை வெறுக்கலை அப்படின்னு அவனுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இப்போது செட்ரிக் இருந்திருந்தானா கண்டிப்பாக அவனை தான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பா. ஆனால் நம்ம அந்த பால்க்கு யூல் பால் அப்போது செட்ரிக்கு முன்னாடியே நம்ம போய் கேட்டிருந்தோன்னா கண்டிப்பாக அவன் நம்மக்கிட்ட வந்திருப்பா. ஏன்னா என்னை ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு அவள் சாரிலாம் சொன்னான். அப்படிலாம் நினச்சிட்டு அவன் ரொம்ப அப்படியே கற்பனை பண்ணிவிட்டு ஹாப்பியாக அவன் கிரேட் ஹாலுக்கு நடந்து வந்துட்டுருப்பானா. அங்கே கிரிஃபண்டோர் டேபிளுக்கு வந்தோடனே அவன் ஹாப்பியாக ரானே ஹெர்மானியும் பார்த்து மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்ருப்பான். என்ன இன்னைக்கு ரொம்ப நீ சந்தோஷமாக இருக்க போல அப்படின்னு ரான் ஹாரியை பற்றி கேட்டுட்ருப்பானா. க்யூட்டிஷ் விளையாட போகிறோம்ல அதான் அப்படின்னு ஹாரி ஹாப்பியாக சொல்லிட்டு அங்கே இருக்கிற பேக்கன் அப்புறம் எக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருப்பானா. ஓ யா அப்படின்னு ரான் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தது அப்படியே வச்சுட்டு அங்கே இருக்கிற பம்கின் ஜூஸ் எடுத்து குடிச்சிட்ருப்பான். இங்கே பாரு லிசன், என் கூட இன்றைக்கி நீ க்யூட்டிஷ் பிச்சுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடுறியா? ஐ மீன் ட்ரைனிங்க்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் நீ ப்ராக்டிஸ் கொடு அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. ஏன் ஓகே அப்படின்னு ஹாரி சொல்வானா. இங்கே பாருங்கள் சீக்கிரமாலாம் க்யூரிச் பிச்சுக்கு போகாதீங்க, நீங்கள் 2 பேருமே ஹோம்ஒர்க்கில் ரொம்ப பின்தங்கி இருக்கீங்க அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப சீரியஸாக சொல்லிட்டு இருக்குமா. அப்புறம் சடனாக அது ஆஃப் ஆயிரும். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்ல ஆந்தைங்க, அதுங்க எக்கச்சக்கமாக அந்த டெய்லி ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வர ஆந்தைங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்துட்டுருக்குமா. ஹெர்மாயினியோட ஆந்தையும் வருமா. ஆந்தை வந்து டெய்லி ப்ராஃபிட்டை கொடுத்தோன்னே அது ஒரு நட்டு எடுத்து அந்த ஆந்தையோட அந்த பேக்கில் வச்சுருமா. அந்த ஆந்தை கிளம்பி போயிடும். ஹெர்மாயினி வேகமாக அந்த நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. ஹாரி சிரிச்சிட்ருப்பான் ரானை பார்த்து. ஏன்னா அவன் வேணும்னே தான் ஹெர்மாயினி இந்த ஹோம்ஒர்க் சப்ஜெக்ட்லேருந்து டைவர்ட் பண்ணணுன்றதுக்காக அப்படி கேட்டுட்ருப்பான் அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஹெர்மாயினி ஃப்ரண்ட் பேஜை நல்லா அப்படியே சீரியஸாக ஸ்கேன் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு அது ஒரு மாதிரி சை பண்ணிகிட்டே சொல்லிவிட்டு சும்மா அந்த வியர்ட் சிஸ்டர்ஸோட கல்யாணத்தில் இருந்த பேஸ் பிளேயரை பற்றி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி அப்படியே அதுக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிடுமா. ஹாரி வந்து எக்ஸையும் பேக்கனையும் திரும்ப எடுத்து நல்லா சாப்பிட்டுட்ருப்பான். ரான் மேலே அந்த சீலிங் இருக்கும்ல அதவே பார்த்துட்ருப்பானா. இருங்க அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ சடனாக கத்தும். ஓ நோ சீரியஸ் அப்படின்னு அது சொல்லுமா. என்னாச்சு அப்படின்னு ஹாரி வேகமாக ஹெர்மாயினி படிச்சுக்கிட்டு இருந்துச்சுல அந்த பேப்பரை அதை பிடுங்கி பார்ப்பானா. அவன் ரொம்ப வயலண்ட்டாக பிடுங்கினதில் அந்த நியூஸ் பேப்பரோட ஹாஃப் இது ஹெர்மாயினி கையில் இருக்கும், பாதி இது கிழிஞ்சு போய் ஹாரியோட கையில் இருக்குமா. 2 பேருமே அதை சேர்த்து வச்சுட்டு பார்த்துட்ருப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கு வந்து ஒரு டிப் ஆஃப் வந்திருக்கு. ரிலையபிளான சோர்ஸ் கிட்ட இருந்து ஒரு டிப் ஆஃப் வந்திருக்கு. சீரியஸ் பிளாக் அந்த நோட்டோரியஸ் மாஸ் மர்டரர் பிளா 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 எப்பயுமே இருக்கும்ல அந்த இதெல்லாம் எழுதி கரண்ட்லி இப்போ அவன் வந்து லண்டனில் இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்களா. அதை வேகமாக ஹெர்மாயினி நல்லா ஸ்பீடாக ஆனால் குசுன்னு ஹாரிக்கும் ரானுக்கும் மட்டும் கேட்குற மாதிரி ரீட் பண்ணிகிட்ருக்குமா. கண்டிப்பாக அந்த லூஷியஸ் மேல்ஃபாயாக தான் இருப்பான், நான் எதில் வேணால் பெட் கட்டுறேன் அப்படின்னு ஹாரியும் ரொம்ப அமைதியாக ஐ மீன் வாய்ஸை நல்லா லோவாக வச்சுட்டு ஆனால் செம்ம கோவமாக சொல்லுவான். அந்த பிளாட்ஃபார்மில் அந்த ஆள் சீரியஸை ரெக்கக்னைஸ் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. என்ன சொல்கிற அப்படின்னு ரான் ஷாக்காகி கேட்டுட்ருப்பான். நீ என்கிட்ட இதை பற்றி எதுவுமே சொல்லலை அப்படின்னு ரான் ஷாக்காவானா. ஷ் அப்படின்ட்டு ஹாரியும் ஹெர்மாயினியும் ரானை வந்து அமைதியாக இருக்க சொல்லுவாங்க. ஏன்னா ரான் கத்திகிட்ருப்பான். அப்புறம் ஹெர்மாயினி திரும்பவும் அந்த பேப்பரில் இருக்கிற அந்த ஆர்டிக்கலை வந்து ரீட் பண்ணிகிட்ருக்கோம் வேகமாக.
மினிஸ்ட்ரி விசார்டிங் கம்யூனிட்டிக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. பிளாக் வந்து ரொம்ப டேஞ்சரஸானவன், அவன் வந்து 13 பேரை கொண்டிருக்கான், அஸ்கபான்லேருந்து வெளியில் வந்திருக்கான், அப்படி இப்படின்ட்டு அந்த யூஸ்வலாக இருக்கிற ரபிஷ் தான் அப்படின்னு ஹெர்மாயினி வேக வேகமாக அதை ரீட் பண்ணிகிட்டு இருக்குமா. ஹெர்மாயினி அந்த ஃபுல் ஆர்டிக்கலையும் வேக வேகமாக ரீட் பண்ணிவிட்டு அது திரும்பி ஹாரி ரானையும் ரொம்ப பயந்து போய் பார்க்கும். இனிமேல் சீரியஸ்னால அந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது, இதுக்கு தான் டம்பிள்டோர் முன்னாடியே வார்ன் பண்ணார் அவரை வெளியில் வரவேணான்ட்டு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. ஹாரி அந்த டெய்லி ப்ராஃபிட்டையே ரொம்ப ஒரு மாதிரி நொந்து போய் பார்த்துட்ருப்பான். அதில் மித்த ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குங்களா, மித்த பேப்பரில் ஃபுல்லாக அந்த நியூஸ் பேப்பரில் மித்த பேஜஸில் ஃபுல்லுமே மேடம் மால்கின்ஸோட அந்த ரோப்ஸ் ஃபார் ஆல் அக்கேஷன் ஷாப் இருக்குல்ல, அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஃபுல்லுமே அந்த நியூஸ் பேப்பரில் அதுவாக தான் இருக்கும். ஏதோ அவங்க கடையில் சேல் போட்டிருப்பாங்க போல். ஸோ அதை பற்றின அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குமா. ஹே இதை பாருங்களேன் அப்படின்னு ஹாரி வந்து ஹெர்மாயினி அண்ட் ரான் கிட்டக்க அந்த பேப்பரை வந்து காமிப்பானா. நான் எனக்கு தேவையான எல்லா ரோப்ஸையும் வாங்கிட்டேன் அப்படின்னு ரான் சொல்வானா. அது இல்லை, இதை பாரு, இந்த லிட்டில் பீஸை பாரு அப்படின்னு ஹாரி சொல்வானா. ரானும் ஹெர்மாயினியும் நல்லா கீழே குனிஞ்சு அதை உத்து ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ ரொம்ப குட்டியாக தான் அந்த ஆர்டிக்கல் இருக்கும், அவ்வளோ சின்னதாக தான் அதை எழுதியிருப்பாங்க, ஒரு ஓரமாக இருக்கும். அதில் ஹெட்லைன் என்ன இருக்குன்னா, ட்ரெஸ்பாஸ் அட் மினிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். ஸ்டர்கிஸ் போட்மோர், வயசு 38, அப்புறம் அவரோட அந்த அட்ரஸ் இருக்கும்ல, நம்பர் 2 லேபர்னம் கார்டன்ஸ் கிளாப்பாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஆகஸ்ட் 31 மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் அவர் ட்ரெஸ்பாஸ் பண்ணதுக்காகவும் அட்டெம்ப்டட் ராபரி பண்ணதுக்காகவும் வைசன் கேமர்ஸ் அவர் மேலே வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அமைச்சரவையில் இருக்கிற டாப் செக்யூரிட்டி டோரை விடிய காலையில் 1 மணிக்கு பாட்மோர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நுழைய ட்ரை பண்ணதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கோட அமைச்சரவையோட வாட்ச் விசார்டாக இருக்கிற எரிக் முன்ச் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. பாட்மோர் அவரோட ஓன் டிஃபென்ஸ்க்காக பேச மறுத்தனால அவரை ட்ரெஸ்பாஸ் அண்ட் அட்டெம்ப்டட் ராபரிக்காக அவரை கன்விக்ட் பண்ணி அவரை 6 மாதம் அஸ்கபானில் அடைக்கிறாங்க அப்படின்னு அதில் எழுதியிருக்குமா. ஸ்டர்கிஸ் பாட்மோரா அப்படின்னு ரான் ஸ்லோவாக கேட்பான். அந்த கிறுக்கே ஆர்டரில் இருக்கான் தானே அப்படின்னு அவன் கத்திக்கிட்டு இருப்பானா. ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக ரானை பார்த்து கத்தி முறைக்கும். அஸ்கபானில் 6 மாதமா அப்படின்னு ஹாரியும் ரொம்ப அமைதியாக அவனோட வாய்ஸை வந்து ரொம்ப அப்படியே லோவாக விஸ்பர் பண்ணிகிட்டே கேட்டுட்ருப்பான். ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பான். ஜஸ்ட் ஒரு டோரை தாண்டி போகணும்னு நினச்சதுக்காக அவர் 6 மாதம் அஸ்கபானில் அடைக்கிறாங்களா அப்படின்னு ஹாரி கேட்பானா. சில்லியாக பேசாத ஹாரி, அப்படி அது சாதாரணமாக டோரை தாண்டி போனதுக்காகலாம் இருக்காது. காலங்காத்தால் 1 மணிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்ருக்குமா. ஒருவேளை அவர் ஆர்டருக்காக எதுவும் பண்ணிகிட்டு இருந்தாரோ அப்படின்னு ரானும் குசுன்னு கேட்டுட்ருப்பானா. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு ஹாரி ஸ்லோவாக கேட்பான். அன்னைக்கு நம்மளை ட்ரெயின் ஏற்றி விடுறதுக்கு அவரும் வர மாதிரி தானே இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஹாரி கேட்பானா. ரானும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ஆமால, கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷனுக்கு கார்டாக அவரும் வரதா தானே இருந்தார் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஆமாம், மூடி கூட பயங்கரமாக கோவமாக இருந்தார் அவர் வரலன்னு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்குமா. இப்போ உங்களுக்கு இது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். இவங்க வந்து ஸ்கூலுக்கு வரதுக்காக அந்த கிங்ஸ் கிராஸ் ஸ்டேஷன் வரதுக்காக ஹாரிக்கு கார்டாக அன்னைக்கு ஸ்டர்கிஸ் பாட்மோரும் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவர் ஆளக்கானோன்னு மூடி வந்து உட்காந்துட்டே இருப்பார், கத்திக்கிட்டே இருப்பார், கிளம்பவே மாட்டார். ஸோ அதனால தான் அவங்களுக்கு அங்கே அன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகும். அவசரமாக கிளம்பி அவங்க வந்துட்டுருப்பாங்க. ஒருவேளை இதெல்லாம் அவங்களே செட் பண்ணி ஃப்ரேம் பண்ணி இவரை தேவையில்லாமல் மாட்டி விடுறாங்களோ அப்படின்னு ரான் வந்து சொல்லிகிட்டு இருப்பானா. பாட்மோர் டம்பிள்டோரோட ஆளாக இருப்பாருன்னு மினிஸ்ட்ரி சந்தேகப்பட்டிருக்கும். ஸோ அவரை வேணும்னே மினிஸ்ட்ரிக்கு வர வச்சு அவர் சும்மா ஏதோ ஒரு டோரை தாண்டி வர ட்ரை பண்ணியிருக்காருன்னு வேணும்னே அவர் மேலே பழிய போட்டு அவரை செட் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவானா. அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரானும் ஹெர்மாயினியும் ஹாரியும் எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஹாரி என்ன நினைப்பானா, இது வந்து ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹாரி நினைப்பான். ரான் இப்படி சொல்கிறது வந்து இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹாரி நினைப்பானா. ஆனால் ஹெர்மாயினி வந்து ரானை பார்த்து அப்படியே இம்ப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கும். நான் ஒன்று சொல்லவா, நீ இப்போ சொன்னதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி சொல்லுவோம். தென் ஹெர்மாயினி அந்த நியூஸ் பேப்பரை நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு, ரைட் வெல், ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரவுட் கொடுத்த செல்ஃப் ஃபர்டிலைசிங் ஷ்ரப்ஸை பற்றின ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவோம். அண்ட் நமக்கு லக் இருந்துச்சுன்னா நம்ம லஞ்சுக்கு முன்னாடியே மெக்கானிக்கல் கொடுத்த இன்அனிமேட்டஸ் கான்ஜுரஸ் ஸ்பெல் ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா.
பட் அடுத்த நிமிஷம் ஹாரியும் ரானும் அவங்களோட ப்ரூம் ஸ்டிக்கை தூக்கிட்டு க்யூடிச் பிச்சை பார்த்து நடந்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் ஹெர்மாயினி அதுக்கு முன்னாடி அவ்வளோ பயங்கரமாக மிரட்டுவங்க 2 பேரையும், போகாதீங்க, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்கள் இப்படி க்யூடிச் பிச்சிலே கிடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அவுல்ஸில் ஃபெயில் ஆயிடுவீங்க அப்படின்னு ஹெர்மாயினி கத்துனது ரான் அண்ட் ஹாரிக்கு அதில் கேட்டுகிட்டே இருக்கும். அவங்க 2 பேருமே அது க்யூடிச் பிச்சை பார்த்து நடந்து போயிட்டுருக்கும் போது, ஐ மீன் இன்றைக்கி நைட்டு நம்ம அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடலாம் தானே அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்ட கேட்டுட்ருப்பானா. அண்ட் நாளைக்கும் நமக்கு டைம் இருக்குது, நாளைக்கு சண்டே தானே. அவள் தேவையில்லாமல் ஹோம்ஒர்க்கை நினச்சி ரொம்பவே பயப்படுறா, அதுதான் அவள் பிரச்சனையே. அண்டு நம்ம இனிமேல் அவளோட ஹோம்ஒர்க்கை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னால, அது உண்மையாகவே அவள் சீரியஸாக தான் சொன்னாளா அப்படின்னு ரான் ஹாரிக்கிட்ட கேட்டு வந்துட்டுருப்பான். ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா. பட் ஸ்டில் க்யூடிச்சும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் டீமில் இருக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா. ஆமாம் கரெக்ட் அப்படின்னு ரான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். க்யூடிச் பிச்சே அவ்வளோ அமைதியாக இருக்கும். ஹாரி சுற்றி பார்ப்பானா, யாருமே இருக்க மாட்டாங்க, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். வானமுமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும், எதுவும் பறக்கவும் பறக்காதா. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஹாரி போய் அங்கே சேஞ்சிங் ரூம் இருக்கும்ல, அங்கேருந்து பால்ஸ் எடுத்துகிட்டு வருவானா. ரான் மேலே பறந்து போய் அந்த கோல் போஸ்ட் பக்கத்தில் போய் நின்றுப்பான். ஹாரி வந்து சேசர் மாதிரி ப்ளே பண்ணுவான். ஸோ ப்ளே பண்ணி குவாஃபில் வந்து அந்த கோல் போஸ்ட்டில் போட ட்ரை பண்ணுவானா. ரான் வந்து அதை தடுத்து நிறுத்தணும். உண்மையாகவே ரான் சூப்பராக விளையாடுற மாதிரி தான் ஹாரிக்கு தோணும். பிகாஸ் அவன் போட்ட முக்கால்வாசி குவாஃபில் வந்து ரான் தடுத்து ஸ்டாப் பண்ணிடுவான். அதுவும் அந்த ப்ராக்டிஸ் கொஞ்சம் நேரம் ஆக ஆக அவன் உண்மையாகவே நல்லா தான் விளையாடுவானா. தென் அவங்க அந்த ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு நேராக லஞ்சு சாப்பிட்றதுக்காக திரும்பவும் கிரேட் ஹாலுக்கு வருவாங்களா. அங்கே ஹெர்மாயினி லஞ்சு ஃபுல்லாக உட்காந்து இவனுங்க 2 பேரையும் கத்திக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2 பேரும் எந்தளவுக்கு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் பார்த்து கத்திகிட்டே இருக்குமா. தென் ஹாரியும் ரானும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ அந்த ரியல் ட்ரைனிங் இருக்கும்ல, ஸோ அதுக்காக அவங்க திரும்ப க்யூடிச் பிச்சுக்கு வருவாங்களா. அங்கே சேஞ்சிங் ரூமுக்கு வந்து பார்த்தா எல்லா பிளேயர்ஸுமே இருப்பாங்க எக்ஸப்ட் ஆஞ்சலினா வந்து அந்த கேப்டன் ஆஃபீஸ் இருக்கும்ல அங்கே இருக்கும். ஸோ எல்லாருமே சேஞ்சிங் ரூமில் இருப்பாங்களா. ஆல்ரைட் ரான் அப்படின்னு ஜார்ஜ் ரானை பார்த்து கண்ணடிச்சிட்டே வந்து கேட்டுட்ருப்பானா. யா அப்படின்னு ரான் சொல்லுவானா. ஆனால் ரான் அவ்வளோ அமைதியாக இருப்பான், எதுவுமே பேச மாட்டான், ரொம்ப அமைதியாகவே இருப்பான். எங்கள் செல்ல ப்ரீஃபெக்டோட திறமையை காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கியா அப்படின்னு ஃப்ரெட்டு வந்து கேட்டுட்ருப்பானா ரான்கிட்ட. வாயை மூடு அப்படின்னு ரான் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இப்போ வந்து அவனோட அந்த டீம் ரோப்ஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அவன் மேலே மாட்டிகிட்டு இருப்பானா. ஆனால் அது அவனுக்கு கரெக்டாகவே ஃபிட்டாக இருக்கும். ஏன்னா தான் ஆலிவர் வுட்டோட ஷோல்டர் வந்து நல்ல ப்ராடாக இருக்கும்ல, ஸோ அவனுக்கு வந்து இது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்னு ரான் நினைப்பான். ஆனால் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஓகே எவ்ரிஒன் அப்படின்னு ஆஞ்சலினா கேப்டன்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து சொல்லிகிட்டு இருக்குமா. எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா, கிளம்பலாமா? அலிஷியா அண்ட் ஃப்ரெட் நீங்கள் 2 பேரும் பால் கிரேட் எடுத்துகிட்டு வாங்க. அண்டு வெளியில் ஒரு சில பேர் இருக்காங்க, நீங்கள் யாருமே கண்டுக்கக்கூடாது, ஓகேவா? அவங்க எல்லாருமே இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு ஆஞ்சலினா ஜான்சன் சொல்லுமா. அதோட ஒரு உட் பி கேஷுவல் வாய்ஸ்லேயே தெரியும் ஹாரிக்கு நல்லாவே யார் அங்கே வெளியில் உட்காந்துருக்கா அப்படின்னு. அவங்க எல்லாருமே அந்த சேஞ்சிங் ரூம்லேருந்து வெளியில் பிச்சுக்கு போவாங்க. நல்ல சூரியன் வெளிச்சம் நல்லா இருக்கும். இவங்க எல்லாரும் அவங்களோட அந்த சேஞ்சிங் ரூம்லேருந்து பிச்சுக்கு தான் நடந்து போயிட்டுருப்பாங்களா. பார்த்தா அவ்வளோ சத்தம் வந்துக்கிட்டு இருக்கும். லூஸு மாதிரியே எக்கச்சக்கமாக கற்றுன்னு கத்துற சவுண்டு வந்துட்டுருக்கும். கேட் கால் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி எக்கச்சக்கமாக சவுண்டு வந்துட்டுருக்குமா. என்னன்னு பார்த்தா இந்த ஸ்லிதரின் க்யூடிச் டீம் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே அந்த பிச்சோட அந்த ஸ்டேடியத்தில் இருக்க அந்த ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதில் உட்காந்துட்ருப்பாங்க. அப்புறம் நம்ம இந்த மால்ஃபாயி, கிராபு, கோயல், பான்சி பார்க்கின்சன் இவங்க எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு இந்த கிரிஃபண்டோர் டீம் முழுக்கில் நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அவங்கள பார்த்து பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணி கத்தி சிரிச்சிட்ருப்பாங்க. அந்த வீஸ்லிஸ் எதில் பறக்கிறானுங்க, அந்த வயசான மரக்கட்டையெல்லாம் எவன்டா ஃப்ளையிங் சாம் போட்டது அப்படின்னு மால்ஃபாய் பயங்கரமாக கேலி கிண்டல் பண்ணி கத்தி சிரிச்சிட்ருப்பானா. கிராபும் கோயலும் பான்சி பார்க்கின்சனும் பயங்கரமாக சிரிச்சிட்ருப்பானுங்க. ரான் அவனோட ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காந்துட்டு கிரவுண்டில் கிக் ஆஃப் பண்ணி மேலே பறந்து போவானா. ஹாரியும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போவான். ரானோட காதெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்ட்ரீமாக ரெட் ஆகிட்டுருக்கும். அவன் ஹாரி ஃபாலோ பண்ணிட்டு ரான் பக்கத்தில் போய் நீ அவங்கள இக்னோர் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா. அவங்க கிட்டக்க விளையாடும் போது அவங்களுக்கே தெரியும் யாரை பார்த்து அவங்க சிரிக்கிறாங்கன்னு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா. எக்ஸாக்டாக இந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு வேணும் ஹாரி அப்படின்னு ஆஞ்சலினாவும் ஹாரிக்கு சப்போர்ட் பண்ணி பின்னாடி பறந்து வந்து சொல்லிட்டு இருக்குமா. அதோட கையில் வந்து குவாஃபில் இருக்கும். மித்த பிளேயர்ஸும் வந்து சுற்றிக்கிட்டு இருப்பாங்களா.
ஓகே, எல்லாரும் வந்துட்டிங்களா? இப்போ நம்ம வார்ம் அப்காக காஃபில் பாஸ் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிட்டு பறந்துட்டுருக்குமா. ஹே ஜான்சன், என்னது அது உன்னோட ஹேர் ஸ்டைல்? ஏதோ உன்னோட தலையிலேருந்து புழுவாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு பான்சி பார்க்கின்சன் வேணும்னு ஆஞ்சலினாவை இரிட்டேட் பண்ணுறதுக்காக ட்ரிகர் பண்ணுறதுக்காக கத்தி கத்தி சிரித்து சொல்லிகிட்டு இருக்குமா. ஆஞ்சலினா அதோட முடியை வந்து எடுத்து மேலே போட்டுட்டு எதுவுமே கண்டுக்காமல் சுத்தமாக பான்சி சொன்னதை கண்டுக்காமல் காமாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எல்லோரும் தூரமாக தள்ளி தள்ளி நில்லுங்க, எவ்வளோ தூரம் நம்ம பர்ஃபெக்டாக பாஸ் பண்ணலான்னு செக் பண்ணலாம் அப்படின்னு ஆஞ்சலினா ஆர்டர் கொடுத்துட்ருக்குமா. எல்லாருமே தள்ளி தள்ளி நின்றுட்டுருப்பாங்க. அந்த பிச்சில் கொஞ்சம் நல்லா தூரமாக தள்ளி தள்ளி பறந்துட்டுருப்பாங்களா. ரான் வந்து அந்த ஆப்போசிட் கோல் இருக்கும்ல, அங்கே போய் அவன் நின்றுட்டுருப்பான். ஆஞ்சலினா அந்த காஃபில் நல்லா மேலே உயர்த்தி எடுத்து ஃப்ரெட்டை பார்த்து பாஸ் பண்ணுவான். ஃப்ரெட் அதை பிடிச்சிட்டு ஜார்ஜை பார்த்து பாஸ் பண்ணுவான். ஜார்ஜ் அதை பிடிச்சிட்டு ஹாரியை பார்த்து பாஸ் பண்ணுவானா. ஹாரி அதை பிடிச்சிட்டு ரானை பார்த்து பாஸ் பண்ணுவானா. ஆனால் ரான் அப்படியே அது கீழே விட்டுருவான். ஸ்லிதரின்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கத்தி கத்தி கதறி கீழே விழுந்து உருண்டெல்லாம் சிரிச்சிட்ருப்பாங்களா. ரான் வேகமாக கீழே விழுந்துட்டுருக்கும்ல காஃபில், அதை பிடிக்கிறதுக்காக வேகமாக பறந்து போயிட்டுருப்பானா. அது நல்ல ஸ்பீடாக கீழே விழுந்துட்டுருக்கும். இவன் அதை பறந்து போய் பிடிக்கிறேன்ற பேரில் லைட்டாக அவனோட ப்ரூம் ஸ்டிக்லேருந்து கீழேயும் விழுந்துருவான். அந்த கீழே போய் நம்ம டைவ் அடிப்போம்ல, அந்த மாதிரி டைவ் பண்ணுறேன்ற பேரில் லைட்டாக கீழேருந்து அவன் வந்து டொம்முன்னு கீழேயும் விழுந்துருவானா. தென் வேகமாக அவன் ப்ரூம் ஸ்டிக்கில் ஏறி உட்காந்துட்டு அவனோட முகம்லாம் அவ்வளோ செவப்பாக போய் கிடக்கும். வேகமாக பறந்து மேலே வந்துகிட்டு இருப்பானா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஒருத்தரை பார்த்துக்கிறத ஹாரி பார்ப்பான். பட் அவங்க 2 பேருமே ரானை பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா. அது வரைக்கும் ஹாரிக்கு நிம்மதின்ற மாதிரி இருக்கும். ஆஞ்சலினாவும் எதுவுமே சொல்லாது. பாசிட் ரான் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. எதுவுமே நடக்காத மாதிரி அதுவும் பாசிட் ரான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ரான் அலிஷியாவை பார்த்து காஃபில் பாஸ் பண்ணுவானா. அலிஷியா ஹாரி கிட்டக்க காஃபில் பாஸ் பண்ணும். ஹாரி வந்து ஜார்ஜ் கிட்ட பாஸ் பண்ணுவானா. அப்போது மால்ஃபாய் அந்த ஸ்டாண்டில் உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருப்பான். ஏ பாட்டர், உன்னோட தழும்பு இப்போ எப்படி இருக்குது? இந்த வருஷமும் எத்தனை வாரத்துக்கு நீ ஹாஸ்பிட்டல் விங்கில் படுக்க போகிற அப்படின்னு பயங்கரமாக அவன் கத்தி கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருப்பானா. ஜார்ஜ் அந்த காஃபில் ஆஞ்சலினா கிட்ட பாஸ் பண்ணுவான். பட் ஆஞ்சலினா வந்து ரிவர்ஸ் பாஸ் பண்ணும். அது வந்து திரும்பவும் ஹாரிக்கிட்டே பாஸ் பண்ணுமா. ஹாரி அதை எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டான். ஆனால் டக்குன்னு அதை பிடிச்சிடுவான். அதை பிடிச்சிட்டு அவன் வந்து ரான் கிட்டக்க பாஸ் பண்ணுவானா. அப்போ ரான் திரும்பவும் அதை கீழே விட்டுருவான். கமான் ரான் அப்படின்னு ஆஞ்சலினா இப்போ பயங்கரமாக கத்தும். கவனத்தை செதற விடாத, பே அட்டென்ஷன் அப்படின்னு கத்துமா. ரான் வேகமாக கீழே விழுந்துட்டு இருக்க காஃபில் போய் பறந்து போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பானா. அவ்வளோதான். அந்த மால்ஃபாய் குரூப் இருக்குல்ல, பயங்கரமாக கத்தி இதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக சிரிச்சிட்ருப்பானுங்க ரானை பார்த்து. ரானோட முகம் அப்படியே அந்த காஃபில் வந்து எப்படியே நல்லா அடர் சிவப்பு கலரில் தானே இருக்கும். இப்போ ரானோட முகத்துக்கும் அந்த பாலுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா ரானோட முகம் அவ்வளோ செவந்து போயிருக்கும். ஒரு வழியாக 3rd அட்டெம்ப்டில் ரான் காஃபில் பிடிச்சிடுவானா. ஆனால் அவன் என்ன பண்ணுவானா, கேட்டிக்கு திரும்ப அந்த பாலை பாஸ் பண்ணும்போது அதை கான்சென்ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ணாமல் சும்மா அப்படியே யதார்த்தமாக பாஸ் பண்ணி விடுவானா. ஆனால் அது என்ன ஆகும்னா, பயங்கரமாக போய் கேட்டியோட முகத்திலே அடிச்சிடும். எக்ஸ்ட்ரீமாக அடிச்சிடும். அவன் வந்து கவனமே இல்லாமல் கேட்டியை பார்த்து பாஸ் பண்ணாமல் கவனமே இல்லாமல் அதை பாஸ் பண்ணுவான். ஸோ கேட்டியோட முகத்துல போய் அதை அடிச்சிருமா. சாரி அப்படின்னு அவன் வேகமாக கத்திட்டு கேட்டியை பார்த்து பறந்து வந்துட்டுருப்பாடா. உன் பொசிஷனில் போய் நில்லு, அவன் நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஆஞ்சலினா பயங்கரமாக கோவமாக கத்திட்டுருப்பான். நம்மளோட டீம்மேட்டுக்கு பாலை பாஸ் பண்ணும்போது கவனமாக பாஸ் பண்ணுறான். ஆல்ரெடி நம்ம டீம்மேட்டை தாக்கி கீழே விழுக வைக்கிறதுக்கு பிளட்ஜஸ் இருக்குது அப்படின்னு அது பயங்கரமாக ரானை பார்த்து கத்திட்டு இருக்கும். கேட்டியோட மூக்கில் இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்குமா. கீழே ஸ்லிதரின்ஸ் அவ்வளோதான் ஃபுல்லாக அந்த ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதில் கீழே உருண்டு பயங்கரமாக அதை குதிச்சுனா சிரிச்சிட்ருப்பாங்களா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேகமாக கேட்டி பக்கத்தில் பறந்து போய்கிட்டு இருப்பாங்களா. இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெட் அவனோட பாக்கெட்லேருந்து ஏதோ பர்பிள் கலரில் இருக்கிற குட்டியாக இருக்கிற ஏதோ ஒன்று எடுத்து கொடுத்துட்ருப்பானா. இதை சாப்பிட்டு சீக்கிரமாக சரியாயிரும் அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுவானா. ஆல்ரைட் ஃப்ரெட், ஜார்ஜ், நீங்கள் போய் உங்களோட பேட்டையும் பிளட்ஜரையும் எடுத்துகிட்டு வாங்க. ராணி உன்னோட கோல் போஸ்ட்டுக்கு போ. ஹாரி, நான் சொன்ன உடனே ஸ்னிச்சர் ரிலீஸ் பண்ணு. நம்ம இப்போ ரானோட கோலை பார்த்து தான் ஏம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆஞ்சனா சொல்லிட்டு இருக்குமா. தென் விச் மீன்ஸ் அவங்களோட அந்த வார்ம் அப் செஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ ரியல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்களா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் கீழே போய் அவங்களோட பேட்டையும் பிளட்ஜரையும் எடுக்கிறதுக்காக கீழே பறந்து போயிட்டுருப்பாங்களா. ஹாரி வந்து ஸ்னிச்சர் ரிலீஸ் பண்ணணும்ல, அதுக்காக அவனும் கீழே பறந்து போவானா. ரானுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஜார்ஜ் கேட்டுட்ருப்பான். ஹாரி கீழே இறங்கி வந்த உடனே அவன் ஜஸ்ட் நர்வஸாக இருக்கான். மார்னிங் அவன் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் நல்லா தான் விளையாண்டான் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்ருப்பானா.
சரி ஓகே அப்படின்னு ஃப்ரெட்டும் சொல்லிட்டு இருப்பான். தென் அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே யாருக்கு பறந்துருவாங்க, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் மேலே போயிடுவாங்களா. ஆஞ்சலினா அதோட விசிலில் ப்ளோ பண்ண உடனே ஹாரி வந்து ஸ்னிட்சை ரிலீஸ் பண்ணிடுவான். ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த பிளட்ஜர் இருக்கும்ல அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்களா. பிளட்ஜரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். வேகமாக எல்லாரையும் போய் பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்ருக்கும். ஸ்னிட்சை வந்து ரிலீஸ் பண்ணோடனே ஹாரியோட கவனம் ஃபுல்லுமே ஸ்னிட்சில் தான் இருக்கும். ஏன்னா ஆஸ் அ சீக்கராக அவனோட பொசிஷனே என்னென்னா எப்படியாவது அந்த ஸ்னிட்சை பிடிச்சிடணும். பிகாஸ் ஸ்னிட்சை பிடிச்சிட்டா 150 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல. ஸோ ஃபுல்லாக அந்த ஸ்னிட்சை தான் பிடிக்க அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். கீழே இங்கே மேல்ஃபாய்லாம் பயங்கரமாக மேல்ஃபாயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கிண்டல் கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது எதுவுமே அவனோட காது கேட்காது. அவன் நல்லா நிம்மதியாக ஸ்னிட்சை பிடிக்கிறதுக்காக மேலே பறந்துட்டுருப்பான். வேறு எதையுமே அவன் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கவே மாட்டான். அப்போது சடனாக ஆஞ்சலினா பயங்கரமாக கத்துற சத்தம் கேட்டுட்ருக்கோமா. நிறுத்துங்க 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 அப்படின்னு அது பயங்கரமாக கத்திகிட்ருக்கும். ஹாரி ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னன்னு கீழே திரும்பி பார்ப்பானா. ரான், நீ மிடில் போஸ்ட்டை கவர் பண்ணி நிற்க மாட்டுற அப்படின்னு ஆஞ்சலினா பயங்கரமாக ரானை பார்த்து கத்திகிட்ருக்கோம். ஹாரி திரும்பி ரானை பார்ப்பானா. என்னன்னு பார்த்தா மொத்தம் அங்கே 3 ஹூப் இருக்கும்ல, 3 கோல் போஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த ரான் இருக்கான்ல அவன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஹூப் இருக்கும்ல அந்த பக்கம் மட்டும் சுற்றிட்டு இருப்பான், பறந்து சுற்றிட்டு இருப்பான். அப்படியே அந்த மிச்சம் 2 ஹூப்பை வந்து கம்ப்ளீட்டாக அன்ப்ரொடெக்டடாக இருக்குமா. ஓ சாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டு வேக வேகமாக அந்த நடுவில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பானா. நீ சேசர்ஸை பார்த்து உன்னோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க. நீ சென்டர் ஹூப்பில் நின்றுட்டு மித்த 2 ஹூப்பையும் டிஃபெண்ட் பண்ண பாரு. இல்லைன்னா 3 ஹூப்பையும் சேர்த்து ரவுண்ட் பண்ணிகிட்டே சர்க்கிள் பண்ணிகிட்டே இரு. நீ ரொம்ப நேரமாக ஒரு ஹூப்பை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கனால தான் நாங்கள் அப்போதிருந்து 3 கோல் போட்டுட்டோம் அப்படின்னு அது கத்துமா. சாரி அப்படின்னு ரான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருப்பான். அவனோட முகம்லாம் அவ்வளோ வெந்து போன மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சிகப்பாய் போய் கிடக்கும். அண்ட் கேட்டி, தயவு செஞ்சு உன்னோட மூக்கில் என்ன ஆச்சுன்னு பார்க்குறியா அப்படின்னு ஆஞ்சலினா கத்துமா. எனக்கே என்னன்னு தெரியல அப்படின்னு கேட்டியும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி சொல்லிகிட்ருக்கோம். இது இருக்க மோசமாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்லீவை வச்சு அந்த மூக்கிலேருந்து ரத்தம் கொட்டிகிட்ருக்குமா, தொடச்சிட்ருக்குமா. ஹாரி திரும்பி ஃப்ரெட்டை பார்ப்பானா. ஃப்ரெட்டும் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி பயந்து போய் அவனோட பாக்கெட்டில் அந்த பர்பிள் கலரில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பார்த்துட்டு அதை சுற்றி பார்த்துட்டு அது அவன் திரும்பி கேட்டியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆவான். ரொம்ப எப்படி சொல்கிறது, அரண்டு போய் பறந்துக்கிட்டு இருப்பான், நின்றுட்டு இருப்பான். சரி வாங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆஞ்சலினா கத்திட்டு இருக்குமா. அது கம்ப்ளீட்டாக ஸ்லிதரின்ஸை இக்னோர் பண்ணுவோம். ஏன்னா ஸ்லிதரின்ஸ் வந்து பயங்கரமாக கத்தி கிரிஃபண்டோர் ஆர் லூசர்ஸ் அப்படின்னு கத்தி பாட்டு பாடிட்டு இருப்பானுங்களா. அவனுங்களை இக்னோர் பண்ணிட்டு ஆஞ்சலினா கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு விளையாட வச்சுட்ருக்குமா. ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். திரும்பவும் ஆஞ்சலினா அந்த விசிலை ஊதுமா. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு ஹாரி திரும்பி பார்ப்பானா. அலிஷியா ஹாரி பக்கத்தில் தான் பறந்துட்டுருக்குமா. கேட்டி அப்படின்னு அது சொல்லுமா. ஹாரி திரும்பி ஆஞ்சலினா, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பார்ப்பானா. என்னன்னு பார்த்தா அவங்க 3 பேருமே வேகமாக கேட்டி இருக்கும்ல அது பக்கத்தில் பார்த்து வேகமாக பறந்து போயிட்டுருப்பாங்க. ஹாரியும் அலிஷியாவும் அவங்க 2 பேரும் சேர்ந்து கேட்டி பக்கத்தில் பறந்து போயிட்டுருப்பாங்களா. என்னன்னு பார்த்தா கேட்டியோட முகமே அப்படியே சாக்பீஸ் கலரில் அவ்வளோ ஒயிட் கலரில் அப்படி வெளுத்து போயிருக்கும். அதோட மேலே ஃபுல்லுமே அதோட அந்த ரோப்ஸ் ஃபுல்லுமே பிளட்டாக தான் இருக்கும். அவளை இப்போவே ஹாஸ்பிட்டல் விங்க்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லுமா. நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஃப்ரெட்டு வேகமாக சொல்லிவிட்டு கேட்டியை பிடிச்சிட்ருப்பானா. அவள் தெரியாமல் பிளட் பிளிஸ்டர் படம் சாப்பிட்டுட்டா அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. வெல், பீட்டர்ஸ் அண்ட் சேசர்ஸ் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸை கண்டினியூ பண்ணுறது சுத்த வேஸ்ட்டு தான் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லிகிட்டு இருக்குமா. ஃப்ரெட்டும் ஜார்ஜும் வேகமாக கேட்டியை கூப்பிட்டுட்டு அந்த கேஸ்டில் பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க ஹாஸ்பிட்டல் விங்காக. வாங்க நம்ம போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆஞ்சலினா சொல்லி அந்த ப்ராக்டிஸே ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே சேஞ்சிங் ரூமுக்கு போயிட்டுருப்பாங்களா. ஸ்லிதரின்ஸ் வந்து அவங்க சேஞ்சிங் ரூமுக்கு போய் உள்ளுக்குள்ளே போகிற வரைக்கும் கத்தி பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. கிரிஃபண்டோர்ஸ் ஆர் லூசர்ஸ் அப்படின்னு. இதோட சாப்டர் 14 பார்ட் 1 பெர்சி அண்ட் பேட்ஃபுட் முடிஞ்சிருச்சு. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை டேல்ஸ் பை மினி.